பயிற்சி 8 வினாத்தாளில் உவமை தொடர் கேள்வி விளங்கப்படுத்த போகிறேன். வினாக்களுக்கு பொருத்தமான உவமை தொடரை தெரிவு செய்து எழுதுக. இது உவமை தொடர். நாங்கள் இப்போ உவமை தொடரையும் உவமை தொடர்ந்த பொருளை பார்ப்போம். வேலியே பயிரை மேய்ந்தது போல, பொருள் காவற்காரன் திருடியது போல, கீரியும் பாம்பும் போல, பொருள் ஒற்றுமை இல்லாமை, கல்லில் நார் உரிப்பது போல, பொருள் முடியாத காரியம், சூரியனை கண்ட பனி போல, பொருள் பயம், அத்தி பூத்தா போல, பொருள் அரிதாக, நீர்மேல் எழுத்து போல, பொருள் நிலை இல்லாமை. இப்போ நம்ம 10வது கேள்வி பார்ப்போம். எங்களுடைய மாமி அடிக்கடி வீட்டுக்கு வருவதில்லை. அதனால் மாமி எங்கள் வீட்டுக்கு வருகின்ற போது எங்கள் அப்பா ஒரு உவமை தொடர் கூறியபடி முகமலர்ந்த அவரை வரவேற்பார். அவ்வுவமை தொடர் யாதுன்னு கேட்டிருக்கு. இந்த உவமை தொடர் வந்துட்டு அத்தி பூத்தாற் போல. ஏன்னு சொன்னா அத்தி வந்துட்டு மிச்ச கால புறத்தை பூக்கும். அது வந்துட்டு எப்பயுமே பூக்காது. அது மட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. எங்கள் மாமி அடிக்கடி வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னா, அதனால எங்கள் மாமி வீட்டுக்கு வருகின்ற போது எங்கள் அப்பா ஒரு உவமை தொடர் கூறியபடி முகமலர்ந்து வரவேற்பார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உவமை தொடர் அத்தி பூத்தாற் போல. அடுத்தது, கனக சபைக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குவது முடியாத காரியமாக உள்ளது. இச்செயலுக்கு பொருத்தமான உவமை தொடர் யாது? இதுக்கு பொருத்தமான உவமை தொடர் கல்லில் நார் உரிப்பது போல. ஏன் அப்படின்னு சொன்னா, கனக சபைக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது. அது மாதிரிதான் எங்களுக்கு கல்லிலையும் நார் உரிக்க முடியாது. இப்ப 10வது கேள்விக்கான உவமை தொடர் அத்தி பூத்தாற் போல. அத்தி பூத்தாற் போல. 11வது கேள்விக்கான உவமை தொடர் கல்லில் நார் உரிப்பது போல. கல்லில் நார் உரிப்பது